அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்னும் உண்டாட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நரகத்திற்கு அழைக்கும் நவீன சலபிகள், எதுக்கு இந்த மாதிரி ஒரு தலைப்புன்னு சொன்னா, சிலர்கள் தங்களை யார் என்று தெரியாமலே கூட கள்ளத்தனமாக சில தாவாக்களை செய்வதை பார்க்கிறோம். டைரக்டா நான் இப்படிதான் என்னுடைய கொள்கை அப்படின்லாம் சொல்ல மாட்டான். சென்டிமெண்டா பேசி மக்களை ஈர்ப்பதுன்னு சில பேர்கிட்ட இருக்கு. சென்டிமெண்ட்னா என்னன்னு விளங்குதா? குர்ஆனை ஹதீஸை முக்கியமாக பேச மாட்டார்கள். சென்டிமெண்ட். நம்ம குர்ஆன் ஹதீஸை மக்கள் மத்தியில் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது ஒரு சென்டிமெண்ட் வச்சாங்க, ஒற்றுமையை குலைக்கிறார்கள் அப்படின்னா, ஒற்றுமையை குலைத்து விட்டார்கள், நம்மளாம் எப்படி ஒற்றுமையா இருந்தோம் என்று சொன்னார்கள். இந்த ஒற்றுமை என்பது ஒரு ஏமாற்று வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஒற்றுமை என்பது ஏமாற்று வார்த்தை. நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வேண்டியதில்லை. ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஈஸியா வழங்கும். அந்த காம்ப்ளெக்ஸ்ல ஒரு 50-60 கடை இருக்கு. ஒவ்வொரு கடையில உள்ளவனும் ஒவ்வொரு கொள்கையில் இருப்பான். கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட இருப்பான். சுன்னத் ஜமாத் 4 பேர் இருப்பான். தௌஹீத் ஜமாத்காரர்கள் 4 பேர் இருப்பாங்க. இந்த சலபிங்கிற ஒரு 2 பேர் இருப்பான். இப்படி சீக்கிரம் போடுங்க. அது என்னமோ இந்த கசமசா நான் ஆரம்பிச்சாதான் வருது. அதாவது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல எல்லா கொள்கை உள்ளவனும் அதில் கடை வச்சிருப்பான். எல்லா கொள்கை உள்ளவனும் 2 முஸ்லீம் இருப்பான், 2 இந்து இருப்பான், 4 கிறிஸ்டியன் இருப்பான், எல்லோரும் இருப்பார்கள். அவருக்கு மத்தியில் வியாபாரத்துல எல்லாம் ஒற்றுமை இருக்காது. ஆமாம், தான் வியாபாரத்தான் பார்ப்பான். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸே தீ எரிஞ்சுன்னு வைங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவோம் அணைக்கிறதுக்கு. இது இயற்கையா சேர்ந்துடும். அதுபோல முஸ்லீம்களை அடிக்க வேண்டும் என்று ஒரு எதிரிகள் வருவார்கள். ஏன்னா முஸ்லீம்கள் தானா ஒன்று சேர்ந்துருவோம். நீ போய் சேர்க்க வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். பல ஊர்ல நீங்க அதை பார்க்கலாம். ஆனால் இந்த ஒற்றுமை என்பது ஒரு ஏமாற்று சொல், அது ஒரு சென்டிமெண்ட். நபி வழியை சொல்வதன் மூலமாக ஒற்றுமை குலையும் என்றால் குலையட்டும், அதுதான் இஸ்லாமிய கான்செப்ட். நபி வழியை விட்டால் தான் ஒற்றுமை கிடைக்கும் என்றால் அப்படி ஒற்றுமை தேவையில்லை என்பது இஸ்லாம். இதை விளங்கணும். நீங்க விளங்குதா உங்களுக்கு? நபி வழியை சொல்வதன் மூலமாக ஒற்றுமை என்ன குறைய? என் பெற்றோர் என்னை விட்டு சென்றாலும் சரி, என் பிள்ளைகள் போனாலும் சரி, அதானே இஸ்லாம். நபிகள் அப்படித்தானே சொல்லியிருக்காங்க. தன்னை விட, தன் பிள்ளைகளை விட, தன் பெற்றோரை விட நான் அவனுக்கு பிரியமானவனாக இருக்க வேண்டும். அப்பதான் நீ முஸ்லீம். இல்ல நீ முஸ்லீம் கிடையாது. எவ்வளவு பெரிய முக்கியமான கான்செப்ட் இது. ஆக ஒற்றுமை என்பது இஸ்லாத்தில் முக்கியமே கிடையாது. ஒரு இடத்தை காட்டு, ஒற்றுமையாக சேர்ந்து குர்ஆனை பிடித்துக் கொள்ளுங்கள் இருக்கு, குர்ஆன் சொல்லை கேளுங்கள் இருக்கு. ஒற்றுமையாக சேர்ந்து எல்லாரும் ஒற்றுமைன்னு சொல்லிட்டு தப்புக்கு ஒற்றுமையாக முடியாது, பாவத்திற்கு ஒற்றுமையாக முடியாது. ஆக இந்த ஒற்றுமை என்பது ஒரு வகையான சென்டிமெண்ட். அதுபோல இந்த சலபுன்னு ஒரு குரூப் இருக்கான இன்னொரு சென்டிமெண்ட் கொண்டு வருவான். சஹாபாக்கள், இது கள்ளத்தனம். இது சஹாபாக்கள் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நம்மை விட சஹாபாக்கள் எவ்வளவு நல்லவர்கள், அதுல என்ன சந்தேகம்? நாங்க எப்போ மறுத்தோம்? எதை கான்செப்டாக வைக்கிறோமோ அதைத்தான் பேசணும். நம்ம எதை அடிப்படையாக வைக்கிறோம்? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதுதான் மார்க்கம்.
அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? சஹாபாக்கள் சொன்னது மார்க்கமாக முடியாது. அதே நபிகள் பெருமானார் என்ன ஒரு சட்டத்தை சொன்னார்களோ அதுதான் அபூபக்கர் சித்திக், உமர், கடைசி நிலை முஸ்லிம்கள் வரை எல்லோருக்கும் ஒரே சட்டம் தான். அதற்கு ஒரு சாம்பிள் நான் சொல்றேன், அழகான உதாரணம் அது. நபிகளாருடைய மனைவிமார் உம்மஹாத்துல் முஃமினீன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உம்மஹாத்துல் முஃமினீன், என்னுடைய தூதருடைய மனைவிமார்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு தாய்மார் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. ஏன் இப்படி சொல்லலாம் தெரியுமா? ஒருவர் இறந்து விட்டால் இத்தா காலம் முடிந்து அவர் வரையே இன்னொரு கெட்டலாம் அப்படின்னு சட்டம் இருக்கா? இப்ப நான் முதல் போயிட்டேன், இத்தா காலம் முடிஞ்சு என் மனைவியை இன்னொரு நாள் கெட்டிக்கலாம். இது பொதுவான ஒரு சட்டம். அபூபக்கர் சித்திக்கும் அந்த சட்டம் தான், எனக்கும் அந்த சட்டம் தான், உங்களுக்கு அந்த சட்டம் தான், முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானிக்கும் அந்த சட்டம் தான். சரியா? எல்லாத்துக்கும் ஒரே சட்டம். ஒருவர் இறந்து விட்டால் இத்தா காலம் முடிந்து அந்த பெண்ணை இன்னொருவர் கட்டிக்கொள்ளலாம். உதாரணமாக முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி வச்சுக்குவோம். அவர் மேல தனிப்பட்ட கோபம் இல்லை, அவர் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், அவர் தான். அவர் தான் உச்சமா சொல்லிட்டு இருக்காங்க, அதனால அவர் தூக்குற. உதாரணத்துக்கு முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி காலத்தில் நான் உயிரோடு இருந்தான்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு, அல்லது அவர் இந்த காலத்தில் இருக்கார் அப்படி வச்சுக்குவோம். அவர் மௌத்தா போயிட்டார்னா இத்தாகால முடிஞ்சு அவர் மனைவி நான் கட்டிக்கலாம். நான் மௌத்தா போயிட்டேனா ஏன் இத்தாகால முடிஞ்சு அவர் என் மனைவியை கட்டிக்கலாம். இது சட்டம். பார்த்தீர்களா? முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி மனைவியை கட்டுறாங்கன்னா சட்டம்டா இது. இது என்ன சென்டிமெண்ட் வேண்டி கிடக்கு? இஸ்லாமிய சட்டம் இது விளங்க மாட்டேங்குது. அல்லாஹ் உம்மஹாத்துல் முஃமினீன் சட்டம்னா விளங்க உங்களுக்கு? அபூபக்கர் சித்திக், உமர் யாரா இருந்தாலும் சட்டம் தானே. ஷாஃபி மாமா இருந்தாலும் சட்டம் தான், ஹனபி மாமா இருந்தாலும் சட்டம் தான். சட்டத்திற்கு முன்னால் எல்லோரும் சமம். நம்மை விட சஹாபாக்கள் உயர்ந்தவர்களா என்பதல்ல கேள்வி, ரசூலுல்லாஹ் விட உயர்ந்தவர்களாங்கிறது கேள்வி. இதை வழங்க மாட்டாங்க. நாம சஹாபியா என்பதல்ல கொஸ்டின். நம்மை விட பல கோடான கோடி மடங்கு உயர்ந்தவர் சஹாபாக்கள், அது சந்தேகம் இல்லை. இரையச்சம் உள்ளவர்கள் சந்தேகம் இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா சஹாபாக்களா என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அதனால இந்த பேரோடு எனக்கு ஒழுங்காக வர முடியும். இந்த சலபிங்கிறாங்கல்ல, ஷாபி ஹனபி சலபி அப்படி வச்சுக்குவோம். இவர்களை பத்தி நம்ம ரொம்ப நிறைய பேச வேண்டியதில்லை. சில விஷயங்களை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஏனென்றால் அவர்களை சொல்லிக்கூட அதற்கு நேரத்தை வேஸ்ட் ஆக்க வேண்டாம். கான்செப்ட் அடிப்படையை சொல்லிவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும். என்ன அடிப்படை? நபியை தான் பின்பற்ற வேண்டும். அதுதான் ஆதாரம் வேணும். முதல்ல அந்த ஆதாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நபியை தவிர எவ்வளவு பெரிய கொம்பரை பின்பற்ற முடியாது, பின்பற்றக்கூடாது. சஹாபாக்களை பின்பற்றினாலும் வழிகேடு தான், அது சந்தேகம் கிடையாது. அதற்கு சில விஷயங்களை நான் சொல்கிறேன், சொல்லிட்டு வர்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம் நல்ல கவனிங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சம்பவம் தான், அவருடைய ஆட்சியில் நடந்தது. உமருடைய ஆட்சியை பற்றி நம்ம சிறப்பு சொல்லி மாளாது. அவ்வளவு பெரிய ஆட்சி, அருமையான ஆட்சி, வீரமிக்க ஆட்சி எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவருடைய ஆட்சியிலே உமர் ரலியல்லாஹு வந்து ஒரு சஹாபி என்ன செஞ்சாரு, என் வீட்டுக்கு வான்னு சொல்லியிருக்காரு. அவர் உமருடைய ஆட்சியில உமருடைய வீட்டுக்கு போறாங்க. அந்த சஹாபி போன உடனே உமர் எல்லாம் வீடு பூட்டி கிடக்கு. வெளியே நின்று அந்த சஹாபி என்ன செய்யறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் 3 சலாம் சொல்றாரு. உமருடைய வீட்டுல இருந்து பதில் இல்லை. இவர் திரும்பிடுறாரு, தான் வீட்டுக்கு போயிடுறாரு. உமர் அவர்கள் அதற்கு பிறகு அவரை கூப்பிட்டு, நான் வர சொன்னா வந்தியான்னு கேட்டார். நான் வந்த உமரே, 3 தடவை சலாம் சொன்னேன், பதில் இல்லை. இந்த மாதிரி 3 தடவை சலாம் சொல்லி பதில் இல்லாட்டா நீங்க அங்க நிக்காதீங்க, போயிருங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படிங்கிறார். இது ஹதீஸ். உமர் சொல்றாங்க, அகிம் அலைஹில் பையினா. அவர் ஹதீஸ் சொல்றாரு, ஹதீஸோட ஆதாரம் தானே. உமரை பொறுத்த அளவுக்கு ஒரு ஆள் சொன்னா பத்தாதுங்கிறாரு. நம்ம எல்லாம் ஒரு சஹாபி சொன்னாலே ஏத்துக்குவோம். ஒரு சஹாபி ஹதீஸ்னு சொல்லிட்டா ஏத்துக்கிறோம். உமரை பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாங்க, அகிம் அலைஹில் பையினா. வேற என்ன ஆதாரம், வேற யார் சாட்சி இருக்கா, கொண்டு வா அப்படின்ற இன்னொரு சஹாபி போய் என்ன செய்யறாரு, ஆமா ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க, எனக்கும் தெரியும். 2 சஹாபி சொன்ன பிறகுதான் உமர் அவர்களை ஏற்றுக்கொண்டார். இதுல இருந்து என்ன விளங்குது தெரியுதா? ஒரு சஹாபி சொன்னால் போதுமானது என்பது ரூல்.
சஹாபியை பின்பற்ற வேண்டும் என்றால் உமர் சொன்னது போல 2 சஹாபி சொன்னா தான் ஹதீஸை ஏத்துக்கணும். 99% ஹதீஸ் ஓடி போயிடும், காணாம போயிடும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 2 சஹாபி ஒரு ஹதீஸை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சஹாபி கூட கிடைக்காது, அப்படி ஓடி போயிடும். அப்ப உமர் அவர்கள் என்ன சொல்றாங்க, அதுக்கு இதுல இன்னொரு ஒரு நுட்பமான ஒரு விஷயம் இருக்கு, அதையும் நான் சொல்லிக்கிறேன், நம்மளுக்கு வழங்கணும்ல. நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் 3 தடவை சலாம் சொல்றீங்க. இந்த வீட்டுக்கு போறது இன்னொன்று இருக்கு. சலாம் என்பது அனுமதி கேட்கத்தான் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னா உள்ள வரலாமான்னு அர்த்தம் சேர்த்து அதுல இருக்கு. வலைக்கும் சலாம் சொன்னா உள்ள வாங்கன்னு அர்த்தம். இப்படி அனுமதி சம்பந்தப்பட்ட வார்த்தை தான் இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்ம என்ன செய்யறோம், சில வீட்டுகளில் உள்ள நுழையும் பொழுது உள்ள நுழைஞ்சுக்கிட்டே அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள வரலாமா, பாய் உள்ள போயாகும். அது என்ன அஸ்ஸலாமு அலைக்கும், இது என்ன அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் எதுக்குனே தெரியலையே. சலாம் என்பது பிறருக்காக செய்யக்கூடிய துவா மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய சாந்தி கிடைக்கட்டும் துவா மட்டுமல்ல, அனுமதி கேட்பது. வீடு பூட்டி இருந்துச்சுன்னா அஸ்ஸலாம் 3 தடவை சொல்றது, நம்ம திரும்பி வர மாட்டோம். சாய் விடுற ஓட்டம் இருக்குல்ல, தாவும் உள்ள ஆள் இருக்க மாதிரி இருக்கு, உனக்கு என்ன இருந்த வேலையை பார்த்து போயா அப்படிங்கிற யாரும் சொல்லு, உனக்கு என்ன, அவன் வர விரும்புற. இப்ப நான் வீட்டுக்குள்ள இருக்கேன், சலாம் சொல்றீங்க, எனக்கு காலையில விழுந்து நான் வர விரும்பாட்டி பிசாம இருந்துருவேன். வெளியே வந்து அலைசலாம் சொல்லி எனக்கு வர விரும்பல போயிடுவான்னு சொல்ல முடியும். அப்படி சொன்னா எதுக்க மாட்டியல்ல, காது மாதிரி சிலவர் இருந்துருவான். இன்னும் சிலவர் சலாம் சொல்லிட்டு பதில் வரடா செருப்பு கிடக்கு, உனக்கு என்னடையா கிடந்தா ஹதீஸ் என்று இருக்கு. எவ்வளவு ஒரு நுட்பம் பாருங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சாதாரண ஒரு செயல், ஒரு சலாம் சொல்வது, அதில் எவ்வளவு அருமையான மேட்டர் ரசூலுல்லாஹ் வச்சிருக்காங்க. அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் என்று சொன்னால், ஒரு சஹாபி ஒரு விஷயத்தை சொன்னாலும் சரி, அதை நபிகள் பெருமானார் சொன்னார்கள் என்று சொன்னால் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சஹாபி ஒன்று செய்யறாரு, சஹாபி ரசூலுல்லாஹ் செய்யாமலா செய்வாங்க, செய்யாம செய்வாங்க, என்ன நபிகள் பெருமானார் செய்யாமலும் சில செயல்களை சஹாபாக்கள் செய்திருக்கிறார். யாரு இல்லைன்றது எத்தனை இருக்கு. அது மாதிரி ஒரு சாம்பிள் குரான்ல உங்களுக்கு காட்டுட்டா, குரான்ல நிறைய ஹதீஸா நீங்க ஆய்வு பண்ண வேண்டாம். குரான்ல ஒரு சம்பவத்தை பாருங்க, அருமையான ஒரு சம்பவம். வலா தக்கூரு லிமன் அல்கா இலைக்கும் ஸலாம் லஸ்த முஃமின் தபதகுன அலல் ஹயாத்தத் துன்யா ஃபஇன்னல்லாஹி மகாரிம கதீரா கதாலிக குன்தும் மின் கபல். இது ஒரு அருமையான வசனம். என்ன மேட்டர்னா, சஹாபாக்களை பார்த்து சிலர் திடீரென்று வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க. சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அஸ்ஸலாம் ரசூல் அங்க இல்ல, ரசூலுல்லாஹ் இருந்தாலும் தடுத்துருவாங்களே. சஹாபாக்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு வர்றாங்க. சலாம் சொன்னா பதில் தானே சொல்லணும். லஸ்த முஃமின், நீங்களாம் முஸ்லீம் இல்ல போகடா அப்படிங்கிறாங்க சஹாபாக்கள். நீங்கள் ஈமான் உள்ளவர்கள் அல்ல. லஸ்த முஃமின், நீங்கள்லாம் முஸ்லீம், சலாம் சொன்னா பதில் சொல்லி வாங்கப்பா வரவேற்கணும். சஹாபாக்கள் என்ன மனித புத்தி அப்படித்தான் போகும். லஸ்த முஃமின், போக நீங்க. ஏன் இப்படி நீங்கள் சொன்னீர்கள் தெரியுமா? தபுத்தகுன அலல் ஹயாத்தத் துன்யா, உலக பொருளாதாரத்தின் மீது ஆசைப்பட்டு சொன்னீர்கள். மனுஷனுக்கு இதுதான் வரும், இறை தூதருக்கு தான் வராது. இறை தூதருக்கு மன இச்சை இருக்காது. அப்படி ஒரு கால் தவறு செய்து விட்டால் விட உடனடியாக கண்டிக்கப்படுவார்கள் இறை தூதர்கள். உமா எந்த கோயில் வாங்குறான் அல்லாஹ், சுய இஷ்டமாக அவர் பேச மாட்டார், மன இச்சைப்படி பேச மாட்டார். அல்லாஹ் இதை சொல்கிறார், அதை மட்டும் சொல்வார் என்பது இறை தூதருக்கு மட்டும்தான் உத்தரவாதம், சஹாபாக்களுக்கு கிடையாது. சஹாபாக்கள் கிடையாது, மரியாதை இல்லைன்னு அர்த்தமா? அடே மரியாதை வேறு, சட்டம் வேறுடா. அறிவில்லாம் பேசாதீங்க. சட்டம் என்பது வேறு, மரியாதை என்பது வேறு. சஹாபாக்களை மதிக்கிறோம், அவர்கள் சொன்ன சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர்கள் ஒரு சட்டத்தை சொல்லி அதற்கு ஆதாரமாக குர்ஆனை காட்ட வேண்டும், அதற்கு ஆதாரமாக ஹதீஸை காட்ட வேண்டும். இல்லை என்றால் சஹாபி என்னை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள கூடாது. சொல்லுவீங்க முன்னோர்களுக்கு இருக்குல்ல, முன்னோர்களுக்கு இருக்கு. நிறைய பேர் நீங்க பேசிருப்பீங்க, பதிலாம் ஒழுங்கா சொல்ல மாட்டான். நம்ம முன்னோர்கள், நம்ம அத்தாவுடைய அந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்ராஹிம் காலத்திலே நடந்திருக்கு. இப்ராஹிம் நபி காலத்தில் இப்ராஹிம் நபி தான் அத்தாட்ட சொல்றாரு, ஏன் தான் இந்த மாதிரி சிலை வணக்கம் செய்றீங்க? அவ்வா அத்தா சொல்றாரு, நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறார் அவ்வா தான். இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்க தெரியுமா?
லகது கொண்டு வந்து வாபாவுக்கு ஃபிதலால் முபீன். நான் உங்களை தான் முட்டா போய் நினைச்சேன், உங்க ஒப்ப மாதிரி முட்டா போய் தானாங்கிறது பார்த்த சாதாரண வார்த்தை. இது எப்படி சொல்றாங்கன்னா, நான் உங்களை தான் வழிகட்ட வேண்டும் நினைத்தேன், நீங்கள் சொல்வது உண்மை என்றால் நீங்களும் உங்கள் மூதாதையர் வழிகட்டவர்கள். இதுல என்ன பெரிய இது? தப்பு தப்பு தானே, யார் செஞ்சா என்ன, என் அத்தா செஞ்சாலும் தப்பு தப்பு தான் என்றுதான் சொன்னாங்க. ஏன்னா இறை தூதற்ற தான் இந்த மாதிரி வராது, முட்டாள்தனங்கள் வராது. அப்ப சொல்ற அந்த வசனத்தை முதல்ல இந்த வசனம் சொல்லிக்கிறேன். சஹாபாக்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்க முஸ்லீம் இல்ல போங்கன்றாங்க. அல்லாஹ் சொல்றான், தபத்தஊன அன்லல் ஹயாத்தத் துன்யா, உலக பொருளாதாரத்தை ஆசைப்பட்டு விட்டீர்கள். காசுக்காக சலாத்து சஹாபாக்கள் மறந்துட்டாங்க. உயிரை கொடுக்க வந்த சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய தியாகிகள், உயிரை துச்சமாக நினைத்து இஸ்லாத்திற்காக உயிரை கொடுத்தவர்கள். அவத்தால் கொஞ்சம் காசுக்காக நீங்க எல்லாம் முஸ்லீம் இல்லை. என்ன இந்த போர்க்காலங்கள் இருக்குல்ல, உலக போர் நடக்கும் இல்ல, போர் நடக்கும் பொழுது ஒரு நாடு இன்னொரு நாடு ஜெயித்து விட்டால் ஜெயித்த நாடு தோத்த நாடு தான் கையில் எடுத்துரும், சரண்டர் ஆக்கிடும். அந்த நாட்டுடைய பொருளாதாரம் எல்லாம் இவங்களுக்கு தான், ஜெயிச்சவங்களுக்கு தான். இது உலக நியதி. ரசூலா செஞ்சாங்கன்னு அர்த்தம் இல்லை, சஹாபாக்கள் செஞ்சாங்கன்னு அர்த்தம் இல்லை. உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் ஜெயித்த நாடு தோற்ற நாடை கையகப்படுத்திக் கொள்ளும், இதுதான் நியதி. இந்த மாதிரி போர்க்காலங்களில் கிடைக்கக்கூடிய பணம் இருக்குல்ல, பொருளாதாரம், இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. எல்லாம் இதை ஷேர் பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்படி கொடுக்கும்போது போர் காலகட்டங்கள்ல திடீர்னு ஒரு 50 பேர் முஸ்லீமா வந்தா ஷேர் குறைஞ்சிருமே நினைச்சிருக்காங்க சஹாபாக்கள், ஷேர் குறைஞ்சிருமே. இந்த புத்தி மனுஷனுக்கு வரும், நம்மளுக்கு இதை விட கேவலமான புத்தி வரும். எப்படின்னு சொல்லட்டா, நான் அடுத்து ரமலான் வரப்போகுது. ரமலான்ல நோம்பு கஞ்சி கொட்டுறா, நிறைய கொட்டுறா, நிறைய கஞ்சியை ஊற்றி 2 வடை எல்லாரும் கொடுத்து முடிச்சாச்சு. கொடுத்து முடிச்சு பாம் சொல்ற நேரத்தில் காலி எல்லாம் பாம் சொல்ல போது நாராடிக்க போறாங்க. திடீர்னு ஒரு 50 பேர் உள்ள நுழைஞ்சாங்கன்னு வைங்க, எல்லாரும் கொட்டுறா வைப்போம், பாதியை பிடிக்குவாங்களோ, ஒரு வடை போயிருமோ இருக்கா. 1 லட்சம் ரூபாய் கஞ்சிக்கு தியாகம் பண்ணிருப்பான். 30 நாளைக்கு கஞ்சி ஆக்குறான், 10 நாளைக்கு 5 நாளைக்கு லட்சக்கணக்கில் பேசுவான். ஒன்றை நான் கஞ்சிக்கு மனுஷன் புத்தி, இது நம்மளை அறியாம அப்படி ஒரு புத்தி வரும். சஹாபாக்களுக்கு ஷேர் குறைஞ்சிருமே. ஒரு 100 பேர் இருக்கான், 1 கோடி ரூபாய் பங்கு வச்சுக்கணும், ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய். திடீர்னு ஒரு 50,000 25,000 ரூபாய் பேர் நினைப்போம்ல, இந்த மாதிரி சஹாபாக்கள் நினைச்சாங்க. அல்லாஹ் சொல்றான், கதாலிக்க குன்து மின் கபலு, முதலில் நீங்கள் அப்படித்தானப்பா இருந்தீர்கள். நீங்க யார் முதல்ல? நீ காபீர் தான ஒரு காலத்துல அப்படிங்கிறான் அல்லாஹ். இன்னைக்கு வந்த ஏத்துக்க முடியும், நீ திருந்தல, நீ இஸ்லாத்தை ஏத்துக்கல, அது மாதிரி ஏத்துக்க மாட்டானா? சஹாபாக்களை பின்பற்ற முடியாது. மனிதனுடைய மைனஸ் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா சஹாபாக்கள் பல மடங்கு உயர்ந்தவர்கள், சந்தேகம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நீங்கள் உஹது மலை அளவு தர்மம் செய்யுங்களே, உஹது மலை அளவு கொடுக்குறிய உயிரை கொடுத்தாங்கல்ல, அவங்க உயிரை கொடுத்து இஸ்லாம் சொல்லாட்ட ஏது இப்படி இஸ்லாம் அம்மாவுக்கு வரப்போது யார் கண்டது? அவ்வளவு பெரிய தியாகிகள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஈமான் இஸ்லாம் இறையச்சு உள்ளதே சந்தேகம் இல்லை. ஆனால் மரியாதை கொடுக்க வேண்டும், அவர் சொன்ன சட்டத்தை ஏற்க வேண்டுமானால் சட்டத்திற்கு ஆதாரமாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் காட்ட வேண்டும். வஜதா அலைஹி ஆபானா, எங்கள் மூதாதையர்கள் அப்படித்தானே சொன்னார்கள் அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. நீ சொன்னா அல்லாஹ் சொல்றான், அவளுக்கான ஷைத்தான் யதுஉஹும் இலா அஸாபி ஸஈர், ஷைத்தான் இவர்களை நரகத்தின் மேல் அழைத்தாலுமா மூதாதையர்களை பின்பற்ற போகிறார்கள். என்ன ஒரு கேள்வி இது? நானா சொல்றேன் இந்த வசனத்தை, எங்க ஜமாத்தை சொல்லுது. அடே பச்சையா குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், முன்னோர்களை பின்பற்றுகிற என்று இவர்கள் சொல்கிறார்கள். அப்படி சொன்னால் ஷைத்தான் இவர்களை நரகத்தில் அழை. முன்னோர்னா யாரு? சஹாபாக்களும் முன்னோர், ரசூலுல்லாஹ் முன்னோர். யாரை பின்பற்றணும்? ரசூலுல்லாஹ் முன்னோர் என்பதற்காக அல்ல, இறை தூதர் என்பதற்காக. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த அரபிக் இருக்கு, சில பேருக்கு இருக்கும். நான் 35 வருஷமா நம்ம மீட்டிங்ல அரபிக் இருக்கு. அல்லாஹ் அக்பர். இந்த இது 35 வருஷமா கேட்டு புடிச்சிருச்சு. கேள்வி பதில் சொல்லணும்ல. அரபி, இவர்களுக்கு என்ன அரபி தெரியும்? யாருக்கு? தவ்ஹீத் ஜமாத்தில் உள்ளவங்களுக்கு. இவங்களுக்கெல்லாம் அரபி தெரியாது. அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம தவ்ஹீத் ஜமாத்தில் ஓய்வு படித்தவங்களாம் 100 பேர் 150 பேருக்கு மேலே இருப்பாங்க.
அரபிலாம் சர்வ சாதாரணமாக தான் இருக்காங்க, அவனோட அரபி நல்லது தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த அரபி கிறுக்குக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். நான் சவுதி அரேபியாவில் இருந்தேன், ஒரு 2-3 வருஷம் இருந்திருக்கேன். அப்போ ஒரு அரபி ஷேக், அவர் ஒரு ஆலிம் தான், அங்க முத்தவான்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஷேக் இருக்காரு, அவன் அந்த ஆளு வந்து ஒரு அரபி கிறுக்கு. அந்த இன்னொரு ஷேக் அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி தால் வாங்க, என்ன ஹிந்தி குவைஸ் சவுதி குவைஸ்ன்னு கேட்டான். இந்தியா சூப்பரா சவுதி சூப்பரா, எந்த நாடு பெஸ்ட்? கொல்லு குவைஸ்ன்னு, ரெண்டும் ஒன்று, எல்லாமே நல்ல நாடு தான். கோவம் வருது அவனுக்கு. குரான் அரபி அவ் ஹிந்தி அப்படின்னு கேட்கான். குரான் அரபி வேற என்ன அப்படிங்கிறான், அப்படின்னு அர்த்தம் அவன் சொல்றது. குரான் அரபி, ஹிந்தியில் இல்லை. ரசூல்லா அரபி அவ் ஹிந்தி, ரசூல்லா அரபி அப்புறம் என்ன அப்படின்னு மாதிரி கேட்டான். நான் பதுவா அபுஜியில் அரபி அவ் ஹிந்தி, டென்ஷன் ஆயிட்டான், கோவம் வந்துச்சு. இன்னொரு ஷேக் அவன் சொல்ற சரிதான், அந்த கலாம் கோய்ஸ் மியாமியா கோய்ஸ் சொல்ற 100க்கு 100 கரெக்டான். இன்னொருத்தன் எதுக்கு சொல்றேன், நான் மொழியில என்னடா இருக்கு? குர்ஆனை ஹதீஸை புரிந்து கொள்வதற்கு அரபி மொழி தெரிய வேண்டும். அரபி மொழி தெரிஞ்ச ஒருவன் அதை தமிழில் மொழிபெயர்த்து விட்டால் பிரச்சனை தீர்ந்தது. வேற என்ன? உலகத்தில் எத்தனை மொழி இருக்கு? உலகத்தில் முஸ்லிம்கள் நாம் பேசக்கூடிய மொழி எங்கெல்லாம் இருக்கோ அத்தனை மொழிகளிலும் குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் ஹதீஸ் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மொழிபெயர்த்து அப்புறம் என்ன மொழி வந்து கிடக்கு? ஒரு அரபி தெரிஞ்சவன் குர்ஆன் ஹதீஸ்ல எல்லாம் இருக்கா? ஒரு அஜத் கேட்டார். இருக்கு இருக்கு. கருவாடு கிலோ என்ன விலைன்னு, கருவாடு கிலோ என்ன விலையா? இல்ல குர்ஆன் என்ன கேள்வி பத்தியா? அடே குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குன்னு சொன்னா குல்லு ஷைஇன் ஃபஸல்லாஹு தஃஸீலாங்கறான். அனைத்து விஷயத்தையும் நாம் விவரித்து விட்டோம். அதாவது ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்வதற்கு, மறுமையின் சூரத்தை அடைவதற்கு என்னென்ன தேவை அத்தனையும் இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கு, அல்லாஹ்வை நம்பி அவரை பயந்து நடந்து மண்மை சோனம் அடைவதற்கு என்னென்ன வேணும் அத்தனை இருக்கு குர்ஆன்ல. இல்லன்னா சொல்ல முடியாது. இல்லன்னு சொன்னா குல்லு ஷைஇன் ஃபஸல்லாஹு தஃஸீலா அர்த்தமெல்லாம் போயிடும். அனைத்து விஷயங்களையும் நாம் விவரித்து விட்டோங்கிறான்ல. கருவாடு விலை என்ன விலைன்னு கேட்டோடனே நம்ம போய் என்ன ஒரு கருவாடி ஆகிட்ட போய், ஏங்க கருவாடு என்ன விலை? 50 ரூபா. அப்போ 50 ரூபா அப்படின்னு. 50 ரூபாயும் நீ என்ன கருவாட்டி யாவற்ற கேட்குற? அல்லாஹ் அப்படித்தான் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் சொல்றான், ஆமா ஃபஸ் அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். எது பற்றி உனக்கு தெரியலையோ அது தெரிஞ்சவனுக்கு தெரிஞ்சுக்க, குர்ஆன்ல இருக்கு. இப்ப விளங்குதா உங்களுக்கு? அர்த்தமில்லாத கேள்வி, ஆனா மடத்தனமான கேள்வி இதெல்லாம். அப்ப நபிகள் நாயகம் அல்லாஹும் அல்லாஹ் தூதர் சொன்னது மட்டும்தான் மார்க்கம். சஹாபியை சொன்னார் இது பின்பற்றுதல் என்பது வேறு. பின்பற்றுதல் 2 வகை இருக்கு. யார் யாரையும் பின்பற்றலாம். நான் உங்களை பின்பற்ற, நீங்க என்ன பின்பற்றலாம். யார் யாருதான் பின்பற்றலாம். மார்க்க விஷயத்தில் நபியை மட்டும்தான் பின்பற்ற முடியும். அதற்கு சாம்பிள் உங்களுக்கு சொல்லட்டா, ரசூலுல்லாஹ் காலத்துல கிஸ்ரா கைசர் நஜ்ஜாஸ் போன்ற மன்னர்களுக்கு ரசூலுல்லாஹ் லெட்டர் எழுத விரும்புவாங்க. ரசூலுல்லாஹ் எழுதுவாங்கன்னா சஹாபாக்கள் இடையே கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்ல எழுதுவாங்க. சஹாபாக்களுக்கு வந்து பொது நாலேஜ் கூட இருக்கும் சில விஷயங்கள். ரசூலுல்லாவை விட பொது அறிவுன்னு சொல்லுவாங்கல்ல, அது சஹாபாக்களுக்கு கொஞ்சம் கூடவே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்தும் ஆலம் பி உமூரி துன்யாக்கும், உலக நாலேஜில் என்னை விட நீங்கள் தான் அறிவாளிகள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படியே உலக விஷயங்கள் இருக்குல்ல, அது என்னை விட நீங்க தான் அறிவாளி அப்படின்னு சில நேரங்களில் சொல்றாங்களா இல்லையா? ஏன்னா ரசூலுல்லாஹ் உலக விஷயம் தான் தெரியாது, மார்க்கத்துல உன்னோட தெரியாம இருக்காது, நீங்க தான் அறிவாளிங்கிறாங்க. அது மாதிரி சஹாபாக்கள் நஜ்ஜாஸ் கைசர் கிஸ்ரா போன்ற நாடுகளுக்கு சஹாபாக்கள் லெட்டர் எழுதுறாங்க. ரசூலுல்லாஹ் சார்பாக ஒரு மன்னர் எழுதுகிறார். அப்படி எழுதும் பொழுது இன்னும் லா யக்பலூன கிதாபன் இல்லா பிகத்தம். அந்த சஹாபி ஒரு ஆள் சொல்றாரு, சில பேர் சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ் இந்த லெட்டரை நீங்க எழுதுறிய, அவங்க அந்த நாட்டில் அந்த லெட்டர் வந்து கிழிச்சு தூர வீசிடுவான். ஏன்னு சொன்னா அரசு முத்திரை இருக்க வேண்டும். அரசு முத்திரை இருக்குல்ல, தமிழ்நாடு அரசு, இந்திய அரசு சொல்லி பாஸ்போர்ட்லாம் இந்திய அரசு சீல் இருக்கும், அது இல்லாட்ட செல்லாது. அரசு முத்திரை அன்றைய காலத்தில் இருந்து, ரோமர்கள் காலத்தில் இருந்திருக்குது. சஹாபிகள் இதை விளங்கி பல ஊர்கள் போயிட்டு வந்தவங்கல்ல, யார சொல்லலாம் இந்த மாதிரி நீங்க லெட்டர் எழுதுறிய, அந்த நஜ்ஜாஸ் பண்ணலாம் இதை கண்டுக்க மாட்டான், தூர வீசிடுவான். ஏன்? அரசு முத்திரை வேண்டும்ங்கிறாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லலாம்,
ரசூல்லா ஒரு வெள்ளி மோதிரத்தை உருவாக்கி சமைச்சு அதுல முகமது ரசூல்லான்னு போட்டு ஒரு சீல் அப்படி ஸ்டாம்பிங். சஹாபாக்கள் சொன்னதை ரசூல்லா பின்பற்றினார்கள். அது மார்க்கம் அல்ல. இதை விளங்கணும். பெரிய மேட்டர்லாம் இல்லை. சஹாபாக்கள் சொன்னதை யார் பின்பற்றினா? ரசூல்லா பின்பற்றினாங்க. இஸ்லாம் அல்ல, இது மார்க்க சட்டம் அல்ல. மார்க்க சட்டம் இல்லைன்னா உங்க சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? ரோட்ல போறிய டிராபிக் போலீஸ் நிக்காரு, அவர் சொல்லித்தானே கேட்கிறீங்க எல்லாரும். போ கேட்டு நீ என்ன சொல்ல, நான் என்ன ஹதீஸ் இருக்கான அவனு போய் கேட்பேன். அறிவில்லைங்க. அடே உலக வழக்கம், உலக நாலட்சி, உலக அறிவுலாம் உலக ஏன் சொல்ல நீங்க கேட்க வேண்டியது, உங்க சொல்லலாம் கேட்க வேண்டியது. அது தப்பு இல்லை. எனக்கு தெரியாத நீங்க சொல்லி தரலாம், உங்களுக்கு தெரியாது நான் சொல்லி தரலாம். மார்க்கம் என்பது அப்படி அல்ல. ஒரு சின்ன வார்த்தையாக இருந்தாலும் சரி. ஒரு சஹாபி சொன்னாரு, நபிக்கல்லதி அரசல்த, இது ஒரு வாசகம், உங்களை நபியாக அனுப்பிய அல்லாஹ் அப்படின்னு வருது. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. சஹாபி என்ன செய்யறாரு, ரசூலுக்கல்லதி அரசல்த, உங்களை ரசூலாக அனுப்பிய அல்லாஹ் அப்படி சொல்லாது, நான் சொல்ற மாதிரி சொல்லு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னும் அதிக பிரசங்க தர என்னன்னு சஹாபி தான் சொன்னாரு. ரசூல் சொல்லாத, அல்லாஹ்வோட தூதர் ரசூல், அது ஓகே. நான் சொல்லி தந்தது என்ன, நபிக்களை அது சொல்லு. ஆயிஷா தான் சொல்லல. ஒரு குழந்தை இறந்த உடனே குழந்தைய கொண்டு போகும்பொழுது சூரத்து சிட்டுக்குருவி வாயை மூடுண்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி தானே. பெண்களை பொறுத்த அளவுக்கு அதிகமான ஹதீஸ்களை சொன்னவர்கள் ஆயிஷா என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். பெண்கள்ல ஆண்கள் அபூ ஹுரைரான்னு சொன்னா பெண்கள் ஆயிஷா. அவ்வளவு சட்டங்கள் ஆயிஷாவின் மூலமாக வந்திருக்கிறது. அவங்க சொல்றாங்க சட்ட ரசூலுல்லாஹ் சொன்னது இது அவங்க கருத்தா சொல்லிட்டாங்க. சூரத்து சிட்டுக்குருவி வாயை மூடு. யார் சொன்னா உனக்கு சூரத்து சிட்டுக்குருவின்னு? அல்லாஹ் சொன்னாங்க. நான் சொன்னா அர்த்தம் இருக்கு. இது எந்த ஒரு பேசிக்க விளக்கணும். அது ஏன் நிறைய பெண்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட நாங்கள் ஒப்பாரி வைக்க மாட்டோம், அல்லாஹ் நனூஹ, ஒப்பாரி வைக்கிறதுக்குள்ள பையத்துல அழுவுறது, நாங்கள்லாம் ஒப்பாரி வைக்க மாட்டோம் என்று நிறைய பெண்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்பந்தம் பண்றாங்க. நாங்கள் எங்க புருஷன் இறந்தாலோ வீட்டில் யார் இறந்தாலோ ஒப்பாரி, என்ன ஒப்பாரி வைக்காம பெரும்பாலும் பெண்களால் இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? சில ஒப்பாரிலாம் பார்த்தா அந்த மையத்தூட்ல கவலை வராது, சிரிப்பு வரும். திருநெல்வேலி மாவட்டம் அந்த ஏரியாவில் எடுத்தீங்கன்னா ஒப்பாரியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்கத்தான் நீ பேட்டிய, எங்க வாப்பா நீங்க பேட்டிய, அடுத்த மாசம் 10ஆம் தேதிக்கு கல்யாணம் நீங்க தானே தேதி சொன்னீங்க, அதுக்குள்ள பேட்டியலை பேசிட்டு இருப்பாங்க உங்கள்கிட்ட. அப்ப யாராவது ஒரு பொம்பளை வந்து பக்கம் அழுதுட்டு, இன்னொரு பொம்பளை டீ குடிச்சிட்டு அழுவோம்மா, டீயை குடிச்சிட்டு அழுவு, உடனே அழுவுல எனக்கு சாயாவா பெருசு சரி உண்டா எங்க வாப்பா போயிட்டு. இந்த ஒப்பாரி பெரிய வேடிக்கையா இருக்கு. ஏன் ஒப்பாரியில் உண்மையிலே கவலை வராது, சிரிப்பு தான் வரும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கவலை போட வாழ்ந்த என்னுடைய கணவன், என் பிள்ளை, என் அண்ணன், என் தம்பி, அது மனசுல அவங்களுக்காக அல்லான்னு கேட்டு அப்படியே போன பெண்களுக்கு என்ன செய்யணும், ஒப்பாரி வைக்காம முடியாது. ஏன் ஆண்கள் அப்படி ஒரு ஒப்பந்தம் எடுக்கலையே சொல்லலாம். ஆண்களை தொலைத்து ஒரு ஒப்பந்தம் வைக்க மாட்டான். அப்படி எவனா ஒப்பாரி வச்சதை வைக்கமா இல்லை பட அப்படின்றான் பக்கத்தில் உள்ளவன். ஏன்னா பெண்கள் தான் ஒப்பாரி வைப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பழக்கம். பெண்கள்கிட்ட சில தப்புகள் கூட இருக்கும், ஆண்கள்கிட்ட வேற தப்பு கூட இருக்கும். ஆம்பளை தப்பு இருக்கும், சீட் ஆடுவான், சிகரெட் கொடுப்பான், சாராயம் எடுப்பான் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா ஒவ்வொரு இது ஆண்கள் உள்ள தப்பு அதிகமா இருக்கு. பெண்கள்லாம் பெருமாள் சிகரெட் அடிக்கலாம், ஒரே ஒரு மொத்தம் சுட்டு வேணா அடிக்கலாம். அதே பெண்கள் தப்பு என்னது, ஆண்களை விட பெண்கள் அதே மாதிரி பெண்களை கூட நம்மளை விட சலாம் கொடுக்கும்போது சலாம் கொடுக்கும்போது அவன் பையன் யாராவது வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது சினிமா பாட்டு படிச்சுட்டு வர்றான்னு வைங்க, ஷைத்தான் ஷைத்தான் தொழுகிட்டு இருக்கிறேன், ஏன்டா இந்த ஷைத்தான் வேலை பார்க்க போடான்றான். அதே உம்மாட்ட போய் பக்கத்தில் இன்னொரு பொம்பளை போய் கேட்டியா, பக்கத்து வீட்டில் பாத்தியம் ஏதோ ஓடிப்பிட்டாங்க அப்புறம் யாரோட வேற யாரும் சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. தொழுகையினுடைய முசல்லாவில் அமர்ந்து கொண்டு புறம் பேசுவது கூட ரசிக்கும். ஒரு பையன் சினிமா பாட்டு படிச்சது ஷைத்தான்னு சொன்னவங்க
ஒன்னா நம்பர் ஷைத்தான்ங்கிறது என்னது? புறம் பேசுறது தெரியுமா உங்களுக்கு? கபாபில் மரிய கதிமரி ஹத்திஸ பிக்குல்லிமா சமிஅ, காதில் விழுந்ததெல்லாம் எவன் பேசுகிறான் அவன் தானப்பா பொய் என்னங்க ரசூலுல்லாஹ். பொய் கால உண்மையெல்லாம் பேசுவான். இந்த புறத்துல அது நடக்கும். அப்ப பெண்களிடத்தில் சில தப்புகள் கூட இருக்கும். இன்னும் சில வேடிக்கை என்ன தெரியுமா? அதெல்லாம் நம்ம திருத்தி கொள்ளணுங்கிறதுக்காக சொல்றேன். சில பேர் ரோட்ல போகும்பொழுது வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அப்படிதான் ஆரம்பிப்பாங்க பெண்கள். சலாம் ஆரம்பிட்டு ஒரு அரை மணி நேரம் புறம் நடக்கும் ஒரே இடத்துல நின்று. கடைசியில் முடிக்கும் பொழுது நம்மையும் அடுத்தாளப்படி புறம் பேசிட்டு அஸ்தகுருல்லா. திரும்ப பாருங்க அனுபவம். அரை மணி நேரம் புறம் பேச முதல் நிலையை தடுக்கணும். அஸ்தகுருல்லா, அல்லாஹ் பாவம் புறம் பேசாத, நல்லா கேட்டான். பாதி பேசிட்டா பேச. அது மட்டும் இல்ல, இந்த கூட்டத்திலே புறம் நடக்கும். உங்களுக்கு தெரியாது, இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு. ஒரு பொம்பளை சொல்லும், ஏய் அண்ணன் போறல்ல சிவப்தானி, ஆமா அவளை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். கூட்டத்தில் விளக்க முடியாதுல்ல. கூட்டம் முடிஞ்சவன இவா அவளை பத்தி என்னமோ சொல்றேன். அது என்னது? இந்த புறம்ங்கிறது அப்படி ஆயிரம் மனுஷன்ட்ட. அப்ப மனிதனுடைய பலகீனம், எல்லா பலகீனம் சஹாபாக்களுக்கும் உண்டு. சஹாபாக்கள் புறம் பேசல, சாவி பெண்கள் புறம் பேசல, ரசூலுல்லாஹ் போய் ஒப்பாரி வைக்க மாட்டோம்னு உறுதி எடுக்கிறாங்க, உறுதிமொழி எடுக்கிறாங்க. ஒப்பாரி வைக்க மாட்டோம் அல்லாஹ் நானும். அந்த சஹாபி சொல்றாங்க, அந்த பெண்மணி சொல்றாங்க, 5 பெண்களை தவிர எல்லா பெண்களும் ஒப்பந்தத்தை மீறி விட்டார்கள். உடன்படிக்கை தெரியுமா? சாவி பெண்கள் தானே, தலையில அடிச்சுட்டு அழுகுறது இருக்குமில்ல, ஒப்பாரி இருக்குமில்ல. அடே சாவி பெண்கள் நம்மை விட பல மடங்கு இரையச்சம் கூடியவர்கள் என்பது உண்மை. சட்டத்தை இயற்றும் அதிகாரம் கிடையாது எந்த நபிக்கும், எந்த சஹாபிக்கும். அதை பத்தி நீங்க கொஞ்ச நேரம் பேசி முடிச்சாரு. அதை பத்தி தான் பேசணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சட்டத்தை இயற்றும் அதிகாரம் நபிகளுக்கே கூட கிடையாது. தெரியுமா? இதில் ஹுக்மு இல்லா லில்லாஹ். சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது என்பது குர்ஆன்ல இருக்க. ரசூல பகதா அல்லாஹ், யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டார். இருக்கா? இப்படி குர்ஆன்ல இருக்கா இல்லையா நான் கேட்கிறேன் அவங்கள பார்த்து. ரசூல பகதா அல்லாஹ், யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டார். ஏன்? ஹவா, சுய இஷ்டப்பட்டவர் பேச மாட்டாரே. நான் சொன்னதானே சொல்லுவாரு. ஏன் இப்படி ஒரு உத்தரவாதம்? ஏன் இப்படி ஒரு கேரண்டி? ரசூலுல்லாஹ்வை தான் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஹதீஸை போய் தொழ வேண்டாதீங்க, வசனங்களை பாருங்க. ரசூல், இதுக்கு மேல ரசூலுல்லாஹ்வுக்கு சிறப்பே உலகத்தில் இல்லைங்க. என் தூதருடைய சொல்லை கேட்டால் என் சொல்லை கேட்டது போல, அபூபக்கர் சித்திக் சொல்லை கேட்டால் அல்லாஹ் சொல்லை கேட்டது போல அல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லை கேட்டது போல அல்ல. ரசூலுல்லாஹ் சொல்லை கேட்டால் தான் ரசூலுல்லாஹ் சொல்லை கேட்டது போல. சந்தேகமா இதுல? தனியா விளக்கம் சொல்லணுமா? இருக்கு, யோசிச்சு பாருங்க. இதற்கு சில மேலும் சில ஆதாரங்களை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அதாவது இன்னக்கால சிராத்தி முஸ்தகீம், இன்னக்கல் ததஊஹும் இலா சிராத்தி முஸ்தகீம், இன்னக்கல் தஹ்தி இலா சிராத்தி. 3 விதமா குர்ஆன். நபியே, நீர் நேரான பாதையில் இருக்கிறேன், நேரான பாதை இருந்தால் மக்களை அழைக்கிறேன், இதுதான் நேரான பாதை. என்னுடைய தோழர்கள் வாருங்கள் வாருங்கள் கூப்பிடுவாங்களாம். ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு இருக்கு. அப்போ மலக்கள் அங்க சொல்லப்படும்னா மலக்கள் சொல்லுவாங்கன்னு அர்த்தம். யா முஹம்மத் லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக, முஹம்மதே உமக்கு பிறகு, நீர் இறந்த பிறகு இவர்கள் என்னென்ன புதுமையை செய்தார்கள் என்பது உமக்கு தெரியாது. அப்படி சொல்லிடுவாங்க. ரசூலுல்லாஹ் இறந்த பிறகு சஹாபாக்கள் சில பேர் ஒன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அவங்க இஷ்டத்தோட வாயில விட்டு அடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நானா சொல்றேன் இத? நபிகள் பெருமானார் சொன்ன ஹதீஸ் இது. நான் போன பிறகு சஹாபாக்கள் சில பேர் ஒன்னு சொல்லுவாங்க.
அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியாது, மறுமையில் மலக்கள் சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது, அப்பதான் தெரியும். சோக்கல் இவன் கையர் பாதி, எனக்கு பிறகு இஸ்லாமிய விஷயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர்களை சீச்சி மோசம் தூர போமாங்களாம். ரசூல்லா தன் தோழர்களை தூர போங்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா சாதாரண விஷயமாக இது? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் உத்தரவாதம் இருக்கிறது, உத்தரவாதம் கேரண்டி. நபிகளாரை தவிர வேறு யாருக்கும் கேரண்டி கிடையாது. சில சஹாபாக்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்ற உத்தரவாதம் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. அந்த சஹாபி சொன்னால் நான் சொன்னது போலன்னு சொல்லல, அதை விளைங்க. என் தோழர்கள் ஒன்றை சொல்லிவிட்டால் அது நான் சொன்னது இருக்கா? என் தூதர் ஒன்றை சொல்லிவிட்டால் நான் சொன்னது போல இருக்கு. இறை தூதரை பத்தி என்ன நினைக்கிறாங்க? சஹாபாக்கள் இறை தூதருக்கு கற்பனை கெட்டாத விஷயம் அது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, 950 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்பது அவருடைய ஸ்பெஷல். 950 விஞ்ஞான முறைப்படியே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அப்படி மனுஷன் வாழ்ந்திருக்கான்னு ஒத்துக்கிட்டான். இந்த டைனோசர் காலம்னு வச்சுக்கோங்க. டைனோசர் காலங்கிறாரா? டைனோசர்னா என்ன? யானையை விட 20 மடங்கு பெருசு, 50 மடங்கு பெருசு இருக்கும் டைனோசருங்கிறது. அதனோட எலும்புக்கூட வச்சு அன்றைய காலத்தில் வாழ்ந்தவெல்லாம் பல ஆண்டுகள் பல உயரமா 60 அடியில் வாழ்ந்த மனிதர்கள்லாம் இருக்கான்னு சொல்லி விஞ்ஞானம் ஒத்துக்கிருச்சு. 60 அடியெல்லாம் இருந்திருக்காங்க. 60 அடி உயரமா இருந்தாங்கன்னா சுற்றளவு 20 அடி இருக்கும். நம்மள மாதிரி 2 அடி இருந்து உயரமா இருந்தால் ஒடிஞ்சிரும். சுற்றளவு ஒரு 10-15 அடி இருக்கணும், உயரமும் ஒரு 60 அடி. இப்பெல்லாம் மனுஷன் வாழ்ந்திருக்கான். எலும்பு கூடுகள் சாட்டி இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுது டைனோசர் காலம். டைனோசர் காலம்னா அந்த காலத்தில் உள்ள மனுஷனுக்குலாம் யானை பூனை மாதிரி தட்டினா கிழமை யானை, டைனோசருக்கு தான் அப்படி இருக்கும். அந்த மாதிரி 950 ஆண்டுகள் வாழ்ந்தார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று குர்ஆன் சொல்லுது. அப்ப உலகத்திலே அதிகமா வாழ்ந்த நூஹ் நபியத்தை இருக்கணும், அதனால ஸ்பெஷலா அல்லாஹ் சொல்றான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 100 வயசுல இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. இப்போ 850 வருஷங்கள் இஸ்லாத்தை சொல்லியிருப்பாங்க. 850 8 100 ஒரு 50 850 ஆண்டுகள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். பண்ணாங்களா? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நூஹ் நபி பார்த்து பாலல் பலோமின் கௌமிஹி, அந்த ஊரில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் விஐபி, முக்கிய இந்த முத்தவல்லி முக்கிய சாம்புகள் விஐபி ஆரம்ப காலகட்டத்தில் பிரச்சனைன்னு வைங்களேன், என்ன செய்வாங்க? முத்தவல்லியை கூப்பிடப்பா, அந்த பெரியார்கள் தான் கூப்பிடு அப்படிப்பா நம்மளுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு. இவன் பழையாவது வந்து விரல வச்சுக்கிட்டு இருக்கான், விரல அசைச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு ஆலிம்சா விளக்கம் சொன்னான் மேலப்பாளையத்தில். இந்த விரல அசைக்கிறது எப்படி வந்தது தெரியுமா? சுனஞ்சவாத ஆலிம்சா விளக்கம். ஒருத்தன் புதுசா இஸ்லாத்துல வந்து தொழ ஆரம்பிச்சிருக்கான். அத்தியாயத்தில் உட்காரும் பொழுது வலது பக்கம் ஹனபி, இடது பக்கம் ஷாஃபி. ஹனபி என்ன செய்வான்? இப்படி நீட்டிட்டு கிளவு ஓட்டுருவான். ஷாஃபி என்ன செய்வான்? இப்படி நீட்டிக்கிட்டே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? புதுசாக இல்லாத வந்தவன் வலது பக்கம் பார்த்துருக்கான், கீழே கிளவு ஓட்டான், இடது பக்கம் நீட்டி இருக்கான். இங்க பார்த்து போடா, இங்க விளக்கம். இது ஒரு விளக்கமா? அப்ப இந்த ஷாஃபியானுக்கு இருக்க போய் இந்த முசீபத் வந்துச்சு. அப்படியே ஒத்துக்கிறியா? என்னத்தை சொல்லாங்கிறிய? அதே வேண்டாம். ஷாஃபில தக்பீர் காட்டுவாங்க, ஹனபில தக்பீர் தொப்புளுக்கு தெரியுமா? அப்பவுமே அவங்க பார்த்து இப்படி 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 கேட்ட டென்ஷன் ஆகுறான். இதெல்லாம் அனுபவம். கோயம்புத்தூர் நான் இமாமா இருக்கேன். ஒருத்தன் புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்கான், ஒரு அஜத்துல போயிருக்கான். அஜத்து இந்த பையன் களிமா சொல்ல வந்திருக்கான், லாயெல்லாம் களிமா சொல்லி புதுசா வந்தனுக்கு என்ன தெரியும்? அந்த அஜத்து நீ ஷாஃபியா ஹனஃபியான்னு கேட்டுட்டார். அப்படின்னா நீ அத்தான்னு கூப்பிடுயா வாப்பான்னு கூப்பிடுயான்னு கேட்டுக்காரு. அவன் டேடின்னு கூப்பிடுவான். நம்மள்ட்ட அனுப்பிவிட்டாங்க. அவனோட போ, அவனோட நபி வழியில் வந்து அந்த கொஸ்டின் இந்த சிக்கல்லாம் வருமா? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த மக்கள் முக்கிய விஐபியில் என்ன சொல்றான்னு சொன்னா, நூஹே நீ தெளிவாக வழிகேட்டில் இருக்கிறீர் என்று சொன்னார்கள். நபியை பார்த்து, இறை தூதரை பார்த்து, நீ ஒரு வழிகேடர். நல்ல கவனிக்கணும். எவ்வளவு பெரிய பிரச்சாரம், எத்தனை வருஷம் பிரச்சாரம், எவ்வளவு தியாகம். அசால்ட்டா சொல்லிட்டான், இன்னக்கல் ஃபீ ضلال முபீன், நீ தெளிவாக வழிகேட்டில் இருக்கிறீர். டென்ஷன் ஆகல நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நம்மளை பார்த்து ஒரு வழிகேடான டென்ஷன் ஆயிடுவோம் இல்லைங்க? என்ன பார்த்து ஒரு ஆள் சொன்னானே, நீ ஒரு காஃபிர் அப்படின்னா கடையில் உள்ள ஒரு அஜர்த்து. என்ன அஜர்த்து?
காபிரிடம் பேச நான் தயாராக இல்லை அப்படின்னாரு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்ப பேசுங்களேன். டென்ஷன் ஆயிட்டாச்சு. ஓ, இது என்னுடைய திறமை அல்ல, சத்தியத்தில் இருந்தால் உங்களை அறியாமல் பாயிண்ட் கரெக்டாக வரும். அது ஒரு எஃபெக்ட். அது உண்மையில உண்மை ஒரு ஆள்கிட்ட இருக்கு, பொய் வந்துட்டே இருக்கும். இவன் நூஹ் நபியை பார்த்து என்ன சொல்றான்? நண்பர்களே, மக்களே, என்னிடத்தில் வழிகேடு இல்லை, ரசூலும் ரப்பில் ஆலமீன், நான் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் அப்படிங்கிறார். இறை தூதரிடம் வழிகேடு இருக்காது, வேற எவற்றை இருக்கும் வழிகேடு. சஹாபாக்கள் இருந்தது மர்மையில வந்தோடனே சூக்கு துறப்போமாங்களே ரசூல்லா, சூக்கர் சுக்கல் அங்க போ துறப்போ என்று சஹாபாக்களை ரசூல்லா வெறுப்பாங்கன்னு வருத, வழிகட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சஹாபாக்கள் வழிகட்டு போனாங்கன்னு சொல்ல எனக்கு தயக்கம் இல்லையே, ஹதீஸ் சொல்லுது, எனக்கு என்ன தயக்கம்? நானா சொல்றேன், நாங்களா சொல்றோம். ரசூல்லா இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கா இல்லையான்னு பேசும்போது யாரா வந்தாங்கன்னா இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா, அந்த ஹதீஸ் தூக்கிட்டு வர்றேன், எடுத்துக்கொண்டே காட்டுங்க, தெளிவா சொல்றான். அதுக்கடுத்து இன்னாக்க சஃபாத்துங்கிறான், நீ ஒரு மடத்தனமா இருக்கிறேன், நீ ஒரு முட்டாளுங்கிறான் நபியை பார்த்து. தெரியுமா, வழிகட்டவர் மட்டும் சொல்லல, நீ ஒரு முட்டாள் நபியை பார்த்து சொல்றான். கால யாப்பமி, மக்களே, லைசபி சஃபாஹா, என்னிடத்தில் மடத்தனம் இருக்காது, வலாக்கின்னி ரசூலும் ரப்பில் ஆலமீன், நான் ரப்புல் ஆலமீனுடைய தூதர், இறை தூதருங்கிறார். இறை தூதரிடம் வழிகேடும் இருக்காது, மடத்தனம் இருக்காது, மற்றவரிடம் இருக்கலாம், தெரியாது, கன்ஃபார்ம் இல்லை, கேரண்டி கிடையாது. என்ன ஒரு அருமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பாருங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சில கேள்வி வரும் இந்த இடத்துல. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, யாராவது ஒரு அஜர்த்து தப்பு செஞ்சுட்டான்னு வைங்களேன், அஜர்த்தே தப்பு செய்யறாரு இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பான். தான் தப்ப நியாயப்படுத்த ஆலிம்சாவே தப்பு செய்யறாரு, சஹாபாக்களே தப்பு செஞ்சாங்க இப்படிலாம் சொல்லுவோம்ல. ஏதாவது சாஹிபி தப்பு செஞ்சாங்க, சாஹாபி 1000 தக்வா விஷயத்துல செஞ்சிருப்பாரு, அமல செஞ்சு அதை சொல்ல மாட்டான். சஹாபாக்களே தப்பு செஞ்சாங்களே, ஆலிம்களே தப்பு செஞ்சாங்க. அல்லாஹ் சொல்றான், உங்க அத்தை ஆதம் இருக்காருல்ல, முதல்ல அவர் செஞ்சாரு தப்பு, அது நீ செய்யாதுங்கிறான். யாபனி ஆதம் லா எத்தினக்கும் ஷைத்தான் கமா அஹ்ரஜ அபவைக்கும், ஆதமுடைய பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர் தாய் தந்தை 2 பேரும் செஞ்சாங்களே, ஷைத்தான் கெடுத்தான் அவரை, அது மாதிரி உங்களை கெடுத்து விட வேண்டாம். அவர் சொல்லி தப்பிக்க முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமே தப்பு செஞ்சாங்க எல்லாம் சொல்லிட்டு அலையாத, இப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்க ஆலிம் சாவே தெரிஞ்ச ஆலிம் ரோட்ல போகும்போது சாக்கடையில் விழுந்துட்டாரு, அஞ்சு இடத்தே விழுந்தா நீங்க போய் விழுகலாம், முட்டா போய் பார்த்து போகணும்னு சொல்ல மாட்டியா? அப்ப நம்ம நல்லா நினைச்சு கவனிச்சு பார்த்தா பிராக்டிக்கல்ல நிறைய பொய் எல்லாம் ஏமாத்தி பேசுறான். திருமறை குர்ஆனை பார்த்து விட்டால் எந்த சிக்கலும் வராது. இப்படி நிறைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சில வசனங்களை பஞ்சிங்கா சொல்லி நான் முடிச்சிடுறேன். லா யுஸாலு அம்மா யஃபாலுஹும் யுஸாலூன் ஃபலன் ஸலன் அல்லதீன உர்சில இலைஹிம் வ ஸலன்னல் முர்ஸலீன். இந்த 2 வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க, எவ்வளவு ஆழமான பஞ்சிங். 2 வார்த்தை தான் அல்லாஹ் சொல்றான். பச்சவரத்தில் ஆணி அடித்தது போல எப்படி இருக்குன்னு பாருங்களேன். லா யுஸாலு அம்மா யஃபாலுஹும் யுஸாலூன், அவனிடத்தில் ஏன் இதற்கென்று எவரும் கேட்க முடியாது, அவன் எல்லோரையும் கேட்பான். தூதர்களை கேட்பான். ஒரு இடத்துல ஃபலன் ஸலன் அல்லதீன உர்சில இலைஹிம் வ ஸலன்னல் முர்ஸலீன், இறை தூதர்கள் யாரின்பால் அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான். பிறகு மீண்டும் இறை தூதர்களை பார்த்து கேட்பான். என்ன கேட்பான்? இறை தூதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான். என்ன கேட்பான்? நான் சொன்னபடி சொன்னீர்களா, நான் சொன்னபடி சட்டத்தை சொன்னீர்களா? ஆம் யா அல்லாஹ் சொன்னோம். பிறகு நம்மை பார்த்து அவர் சொன்னபடி செய்தீர்களா, என் தூதர் சொன்னபடி செய்தீர்களா? சஹாபாக்கள் கேட்க மாட்டான். நோ கொஸ்டின். கபர்ல வச்ச பிறகு ரசூலா பத்தி கேள்வி வரும், மார்க்கம் என்னன்னு கேள்வி வரும். உன் மார்க்கம் எது, நீ யாரை பின்பற்ற? இஸ்லாம் தீன் தான் என்னுடைய மார்க்கம், படைச்சவன் அல்லாஹ், நான் பின்பற்ற இறை தூதரின்னு வரணும். அங்க போய் உட்கார்ந்து சாபி மாமலாம் வராது. நான் இந்த சாபி சொல்ல கேட்டேன், சலபி சாபி அனபி சலபி எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். நான் வச்சுக்கிடுங்க, பயப்பட யோசிக்க வேண்டியதில்லை. திருமறை குர்ஆன் ஹதீஸைத்தான் பின்பற்ற வேண்டும் சொல்வதற்கு என்ன தயக்கம்?
அதுல என்ன உங்களுக்கு சென்டிமெண்ட் இருக்கு நான் கேட்கிறேன். ஏன் வீட்டு கருத்தா இது? மார்க்கம் என்பது உனக்கோ எனக்கோ சொந்தம் கிடையாது. ஏன் வச்சுக்கணுங்க. சொல்ல போனால் முஸ்லிம்களுக்கு குர்ஆன் வரவில்லை, இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு வரவில்லை தெரியுமா? ஏன்? ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது ஒரு முஸ்லிம் இல்லை. ரசூலுல்லாஹ் இஸ்லாம் ஒரு முஸ்லிம் இல்லை. ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம்கள். அங்கதான் வித்தியாசமாகுது. திருமறை குர்ஆன் ஹுதல் லின்னாஸ்க்கு அல்லாஹ் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியது எத்தனை இடத்துல இருக்கு? திருமறை குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. அது நேர்வழி காட்டக்கூடியதான் என்று நம்பி விட்டால் அவனும் முஸ்லீம், நானும் முஸ்லீம். அவன் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டான்னு சொன்னா வாலைக்கும் சலாம் சொல்லு. ஒரு ராமசாமி சொல்லாத அஸ்ஸலாமு அலைக்கும் வாலைக்கும் சலாம் அதான் சொல்லு. அந்த சஹாபாக்களுக்கு சொல்லல அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளை அறியாம அப்படி சில தப்பு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சில பேர் சலாம் சொன்னா படக்குன்னு பதில் வராது, பெரிய போட்டு வச்சிருப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் மேலே கொண்டு முடிப்பான். இவன் என்ன சலாம் சொல்றான்? யாரு சலாம் சொல்லணும் பதில் சொல்றா? அலைஹிஸ்ஸலாம் சொல்லு. அலைஹிஸ்ஸலாம்னா என்ன? அல்லாஹ்வுடைய இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டும். இஸ்லாமே சாந்தி மார்க்கம் நம்ம சொல்றோம். மொத்த இஸ்லாம் கிடைச்சலாம் சான்ஸ் இருக்கு அவனுக்கு. இறைவனுடைய சாந்தி உனக்கு கிடைக்கட்டும். யாருக்கு நான் சலாம் சொல்லு, மேலுக்கு பார்க்காத. யாரா இருந்தாலும் வரவேறு. எனக்கு முந்தி பேசினார அத்தீன் வன் நசீஹா, எவ்வளவு அழகான ஹதீஸ், எவ்வளவு உச்சகட்டமான ஹதீஸ் இது. இஸ்லாம் என்பது தீன் என்பது தீன் என்பது பிறருக்கு நல்லதை நாடுவது தான். மொத்த இஸ்லாமும் பிறர் நலன் நாடுவது. முஸ்தாங்க ரசூலுல்லாஹ். ஏன் ஏன் அப்படி சொல்றாங்க? நான் போகக்கூடிய சோனத்திற்கு எல்லோரும் வாருங்கன்னு அர்த்தம். அதான் அர்த்தம் இருக்கு. இந்த முகமது நபி சொர்க்கத்துக்கு கூப்பிட்டுருக்காரு, நானும் அவரை பின்பற்றி வரேன், நீங்களும் வாங்க, நம்ம எல்லாத்துக்கும் சொர்க்கம் கிடைக்கட்டும். உன் மேல நல்லெண்ணா வச்சா தானே சொர்க்கத்துக்கு கூப்பிடுவேன். உன் மீது நல்லெண்ணா தான் சொர்க்கத்துக்கு வாம. ஃபலா ததப் நஃப்ஸுக அலைஹிம் ஹஸராத். நபியே, கவலையால் உன் உயிரை விட்டு விடாதீர். கவலையால் உயிர் போயிடவான்னா அப்படி கவலைப்பட்டிருக்காங்க சொல்ல. ஏன் என்ன கவலை? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுங்கிற கவலை இல்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும், இல்லைன்னா நரகத்துக்கு போயிடுவான், எப்படி தாங்க போறான் யா அல்லாஹ்னு கவலைப்பட்டிருக்காங்க. கவலையால் உயிரை விட்டு. அப்படி ஒரு முன்மாதிரி நபிகளார். நபிகளார் முன்மாதிரி என்பதற்கு சொல்லி மாறாது. கடைசியா ஒரு ஹதீஸ். அனஸ் என்ற சஹாபி அறிவிக்கிறார். தெருவில் சென்றார். தெருவில் போகும் பொழுது சிறுவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொன்னார். சொல்லிட்டு கான எஃபாலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் இப்படிதான் செய்தார்கள். இதுதான் ஹதீஸ்ங்கிறது. அவர் செஞ்சுட்டு சும்மா போனார்னா அவர் செய்யலன்னு ஆயிடக்கூடாது. சின்ன குழந்தைகளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அனஸ் சொல்லிட்டு கான எஃபாலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லணும் ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்கன்னு சஹாபி சொல்லிட்டா சந்தேகம் இல்லை. கண்டிப்பா சஹாபாக்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஆதாரத்தை காட்டா தெரியல, அதை ஆதாரமாக எடுக்க முடியாது. எதை பற்றி தெளிவாக ஞானம் இல்லையோ அதை நபியை பின்பற்றாதே. தெளிவா தெரியணும். அதிகமான குர்ஆனை தெரிய வேண்டியதில்லை, குறைவாக தெரிந்தாலும் தெளிவாக தெரிய வேண்டும். எதை பற்றி தெளிவாக உனக்கு தெரியவில்லையோ அதை பின்பற்றாதே. அதுபோல தெளிவானது அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ் தூதர் சொன்னதான். வேறு எவர் சொல்லியிருந்தாலும் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், முட்டாள்தனம் இருக்கும், அயக்குதனம் இருக்கும், வழிகேடு இருக்கும், எல்லாம் இருக்கும். திருமறை குர்ஆனில் ஹதீஸில் கெட்டது இருக்காது, வழிகேடு இருக்காது, நேர்வழி சிந்தனை விஷயங்கள் இருக்கும். அதுபோன்று நேர்வழியை புரிந்து கொண்டு நாமும் எல்லா மக்களும் அந்த படைத்த இறைவனை ஏற்றுக்கொண்டு சோரம் அடைவதை இறைவன் அருள் செய்வானா என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.